பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட பார்க்கும்போது வேதத்திலிருந்து யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 15:7 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் ஏசப்பாக்குள்ள ஏசப்பா உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா நீங்கள் எதை கேட்குறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் ஏசப்பாக்கிட்ட நிறைய கேட்குறேன், ஏசப்பாக்கா வந்துட்டு நான் வீட்டு கேட்டேன், ஏசப்பாட்ட நான் வண்டி கேட்டேன், ஏசப்பாட்ட நான் ஆசீர்வாதம் கேட்டேன், ஏசப்பாட்ட அது கேட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே எனக்கு ஏசப்பா தரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், இன்னைக்கு என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் ஏசப்பாக்குள்ளே இருந்தீங்கன்னா ஏசப்பாவுடைய வார்த்தை ஏசப்பா உங்களுக்குள்ளே இருந்தார்னா நீங்கள் ஏசப்பா நீங்கள் எதெல்லாம் கேட்குறீர்களோ ஏசப்பா உங்களுக்கு செய்வார். ஆமேன். ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா இருக்கா, இல்லை உங்களுக்கு விடுதலை வேணுமா இருக்கா, இல்லை உங்களுக்கு சுகம் வேணுமா இருக்கா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா இருக்கா, இல்லை நல்ல ஒரு வீடு வேணும், இல்லை எனக்கு வண்டி வேணும், என் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் ஏசப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமேன். இந்த புதிய வருஷத்தை ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்குறீர்களோ நான் உங்களுக்கு செய்வேன். எப்போ தெரியுமா? நீங்கள் ஏசப்பாக்குள்ளே இருக்கணும், ஏசப்பா உங்கள் கூட இருக்கணும். ஆமேன். எப்போ நீங்கள் ஏசப்பா கூட இருக்கிறீங்களோ, ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஆமேன். நம்ம பார்க்கும்போது உலக ரீதியாக ஒரு பிள்ளை அப்பா கிட்ட கேட்க முடியும் இல்லைங்களா? பக்கத்து வீட்டு அப்பாட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே போல தான் தன் சொந்த அப்பா கிட்ட எப்படி கேட்குவாங்க தெரியுமா? அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டு அப்பாட்ட போய் கேட்க முடியுமா? இல்லைல்ல. அப்போ எப்போ தன்னுடைய சொந்த அப்பா பிள்ளையோடு இருக்கிறாரோ அப்போ தான் அப்பா வாங்கி தர முடியும் இல்லைங்களா? அதே போல் தான் நீங்கள் ஏசப்பா கூட இருக்கும்போது, ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதை கேட்டாலும் ஏசப்பா உங்களுக்கு தருவேன் என்ற வாக்குத்தத்தம் தராரு. ஆமேன். அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் கூட ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இது வரைக்கும் நான் கேட்டிருந்து நீங்கள் தராமல் இருந்துட்டீங்கன்னு நான் கோச்சிக்கினேன், ஆனால் இன்றைக்கி நான் ஆண்டவரே ஏசப்பா, இன்றைக்கி நீங்கள் வார்த்தை மூலிமா நீங்கள் பேசினீங்க, நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் வார்த்தை என்னை நிலைத்து இருக்கும்போது நான் எதை கேட்டாலும் ஏசப்பா நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்களே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவும் நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே அப்பா, இந்த நாள் நீர் எங்களோடு பேசினீங்களே, நீங்கள் என்னிலும் எங்கள் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்குறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீங்களே. இதோ இந்த நாள் கூட ஏசப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராங்க. ஆண்டவரே அப்பா, அவங்களுடைய வாழ்க்கை சப்பா உம்மோடு இருக்க ஆண்டவரே அப்போ ஒப்பு கொடுக்குறாங்களோ, நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது ஆண்டவரே அவங்க வாழ்க்கை சப்பா ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்க எது கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில் நடப்பதாக ஆண்டவரே அவங்களுக்காக ஆண்டவரே அப்பா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேணுமா இருக்குதா, எந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா விடுதலை வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், எங்களுக்கு நல்ல வீடு வேணும், எங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வேணும்னு அப்பா எந்த காரியம் கேட்குறாங்களோ எல்லா காரியத்தில் அவங்களுக்கு கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி சேர்த்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.